Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமையுள்ள நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்பட்டும் அப்பா. உன்னதமானவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வருகிற பொழுது பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது, அந்த ஜெபத்தை ஏற்கிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ஓ ரிமா ஷாட்டாலா ராதாலாதி மவு ஷாக்டாலாதி திபி ஆங்கோனாதி தி சக்கலாதி ராஷானாலா பராலா ரவுகாதலதி ரிபோஷின்டினி பலபரா ஷிக்கலதி. ஒரு மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் ராஜா. இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு கூட உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். சரீரத்திலே காணக்கூடிய வியாதிகள் தானாய் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டாகணும். பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நீர் பேசினீரே ராஜா. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தாகத்தோடு இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படணும். ஒருவேளை இதை கேட்கிற அப்பா தேவ பிள்ளைகள் தங்கள் வீடுகளில் இருந்து கேட்கலாம், தங்கள் பிரயாணத்திலிருந்து கேட்கலாம், தாங்கள் வேலை செய்யும் வேலை பணியிடத்திலிருந்து கேட்கலாம். எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்திலே அவர்களை நிரப்பும். தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். எப்படிப்பட்ட நெருக்கமும் அவர்களை விட்டு விலகும். எப்படிப்பட்ட எதிர்ப்புகளும் அவர்களை விட்டு மாறும். எவ்வளவு பெரிய போராட்டம் அப்பா அவர்களுக்கு எதிராக எழும்பினாலும் என் ஆவியானவர் நீர் ஜெயக்கொடியேற்றுவீர். நீர் ஜெயக்கொடியேற்றுவீர். நீர் ஜெயக்கொடியேற்றுவீர். பிசாசுகள் விலகி போகும். பர்வதங்கள் உருகும். தேவ மகிமை இறங்கும். தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. யேசுவா உமக்கு நன்றி அப்பா. யேசுவா உமக்கு நன்றி டாடி. யேசுவா உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஆதரிக்கும் தெய்வம்,
எங்களை கட்டி அணைத்துக் கொள்ளும் தெய்வம், எங்கள் மேல் மனதுருகும் தெய்வம், எங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் தெய்வம். Thank you, Holy Spirit. அப்பா, உம்முடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாக நிரப்பட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும். ஜெபத்தை கேட்கிற பொழுது சத்துருக்கள் நடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். Rima Shantuna Darala Maushik Telaravala Yankunadi Shabalabaralada Antinadi Rishi Labarabalaba Shaka Maushak Taladi Bibiri Antanadi Maus Aurantana di Antuna di Bibiliakala di Antanadi Mashutala di Antuna de Baralandi and the Yankanabayan Sitilikiri Auradala di Antana Mariantanadi Kala di Antana di Shadala di Antanadi. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் ஏன் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, நுகங்கள், கட்டுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தரித்திரங்கள் எல்லாம் இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு விலக கடவுது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்றே சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். Rima Shantala Redili Bawarara Kala Diantunadi Rebo Shidili Bawa Shantana Dalidi Kalara Dala Barabala Maushak Taladi Bashutala Diantunadi Maushak Taladi. ஒரு தெய்வீக வல்லமை அப்பா உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுது மூடணும் அப்பா. தண்ணீரை ஊற்றுவீராக, ஜீவ தண்ணீரை ஊற்றுவீராக, ஜீவ தண்ணீரை ஊற்றுவீராக. இப்பொழுதே ஜீவ தண்ணீர் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. சத்திய ஆவியாகி அவர் வருகிற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிற வரப்போகிற எல்லா காரியங்களை குறித்தும் அவர் உங்களுக்கு அறிவிப்பார். உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை நிரப்ப விட்டு கொடுங்கள். தேவ மகிமை இந்த நேரத்திலும் அப்பா பிள்ளைகளை மூடட்டும் சுவாமி. எப்படிப்பட்ட பாவமும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறது. இயேசுவே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். ஓ ரிமா ஷீதிலி ரிகலபரியான் சொன்னதி மௌஷாக் தலதி மௌஷா தல ரிதிலி பவா ரதியான் தனதி ரிஷிதிலி பவா மௌஷாகா ரதியான் துனதி தேமவா ரதலி மௌஷா தலதி ரிபோஷிதிலி பவா மமவஷா கலதி திதிரலா பரயான் தனதி மௌஷேதிலி மவா ரதலி உரதல ரபலா பர ஷிகல பரலதியான் துனதி ரிஷிதிலி மவா ரதலயா கோலாதியான் துனத ரபலா ரயான் துனதி ரிஷிதிலி பவா மௌஷா தலதி திகலதியான் துனதி ஹராலதியான் துனதி பலா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர்
அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் தேவன் அசைகிறார். நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் என் தேவன் அதிசயங்களை செய்கிறார். உங்கள் விசுவாசம் வர்த்திக்க கடவுது. ஆவியானவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை நீங்கள் மனம் உடைந்து போயிருக்கலாம், வாழவே பிடிக்கலை, மரித்தால் நலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து போயிருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாது இந்த நேரத்தில் தானே அந்த உன்னதரை நோக்கி பாருங்கள். உங்கள் இருதயம் லகுவாக மாறும். உங்கள் பிரச்சனைகள் தீரும். உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி தருவார். உங்கள் நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். நிச்சயமாகவே உங்கள் குடும்ப சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் தரித்திரங்களை மாற்றுவார். தீராத வியாதி அவர் தீர்த்து வைப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மறைந்திருக்கிற பட்டணமாக அல்ல, உங்களை மலையின் மேல் அவர் மகிமையான பட்டணமாய் அவர் மாற்றுவார். ஜெபியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே என்னை நிரப்பும் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் ராஜா. நீர் வந்து அசைவாடினால் போதும் ராஜா. என் சூழ்நிலைகள் மாறும், என் சூழ்நிலைகள் மாறும். என் வேதனை என்னை விட்டு நீங்கும். என் கண்ணீர் மாறும், என் புலம்பல் மாறும் அப்பா. ஒரு விஷை என் மேல் அசைவாடும், என்னில் அசைவாடும், என் மேல் அசைவாடும், என்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளும். சொல்லி பாருங்க. என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார். நீங்கள் இருக்கிற இடம் முழுவதும் மகிமையால் நிரப்பப்படும். தேவ பிரசன்னம் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமாகவே பரலோகம் உங்களை அங்கீகரித்து அவை மகிமையால் உங்களை நிரப்பும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருந்து செயல்படும். நிச்சயமாகவே இதுவரை உங்கள் வாழ்க்கையில் உங்களை பின்தொடர்ந்து வந்த அத்தனை சாபங்களும் நீங்கி போகும். அத்தனை சாபங்களும் நீங்கி போகும். ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்க மேல இறங்குகிற பொழுது நிச்சயமாகவே விடுதலை உண்டு. நிச்சயமாகவே விடுதலை உண்டு. நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆவியானவரே என் மேல் ஊற்றும், உம்முடைய மகிமையை ஊற்றும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும் அப்பா. என் இருதயம் பாரப்பட்டு போயிருக்கிறது. நான் கசப்பான ஒரு வேதனையில நான் இருக்கிறேன். என் உள்ளம் உடைந்து இருக்கிறது. நான் மனம் நொந்து போயிருக்கிறேன். என்னை விடுதலையாக்குவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்பி என்னை விடுதலையாக்குவீராக. கண்ணீரோடு தேவனை நோக்கி பாருங்க. ஆவியானவருக்காக வாஞ்சியோடு கூப்பிடுங்க. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஒரு புதிய அபிஷேகத்தை என் ஆண்டவர் உங்க மேல ஊற்றுவார். ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை மூடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 16:8 சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். அவர் உங்களுக்குள்ள இருந்து எது சரி, எது தேவனுடைய சித்தம், எது அவருடைய விருப்பம், எதை செய், எதை செய்யாதே, இதை விட்டுவிடு என்று நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள்ளாக இருந்து சரியான சத்தியத்திலே இவர் ஒருவர் தான் நடத்த முடியும். விசுவாசித்து இவரை பெற்றுக்கொள்ளுங்கள். இவரை போல ஒரு நல்ல ஒரு போதகர் கிடையாது. நீங்கள் எத்தனை தீர்க்கதரிசிகளை பார்த்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை போல ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. நீங்கள் எத்தனை ஊழியக்காரரை பார்த்தாலும் இவரை போல ஒரு ஊழியம் செய்ய யாரும் இல்லை.
இந்த ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். அவருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நிச்சயமாகவே விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் விடுதலை ஆவீர்கள் என்பது நான் ஆவியானவருக்குள் கொண்டிருக்கிற நிச்சயம். ஹல்லேலூயா. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களை நடத்துவார். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்போர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமையை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள் என்று இயேசு கேட்கிறார். தேங்க் யூ ஜீசஸ். உன்னதமானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை குறித்து அவரே நமக்கு வெளிப்படுத்துகிறாராம். வேதம் சொல்லுகிறது, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துவை அறிய விரும்புகிறீர்களா? அவருடைய சுபாவங்கள், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நினைவுகள், கிறிஸ்துவின் சிந்தைகளை அறிய விரும்புகிறீர்களா? இந்த ஆவியானவரை அன்றி வேறு யாராலும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு தாகத்தோடு நில்லுங்கள். நிச்சயமாகவே இந்த ஜெபத்தில் வரக்கூடிய பிரசன்னம், இந்த ஜெபத்தினால் வரக்கூடிய வல்லமை உங்கள் நுகங்களை அது முறிக்கும், உங்கள் கட்டுகளை அது அறுக்கும், உங்கள் பலவீனங்களை நீக்கி தரும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை உங்களை நிரப்பும் போது நீங்கள் புதிய பலத்தால நிரப்பப்படுவீர்கள். பிசாசுகள் உங்களை கண்டு பயப்படும். ஹல்லேலூயா. அவன் கட்டி வைத்திருக்கிற அத்தனை கட்டுகளும் அறுபடும். வேதத்துல பாருங்க, பவுலும் சீலாவும் அவர்கள் ஜெபித்து அவர்கள் துதித்தார்கள். எப்படி அவர்களால் முடிந்தது? ஆவியானவரே அந்த பலத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரே அந்த தைரியத்தை கொடுத்தார். பாருங்கள், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டது, தானாய் கள உண்டது, தானாக திற உண்டது. ஆவியானவருடைய வல்லமை அதுவே. நீங்கள் செழிக்க முடியாதபடி, உயர முடியாதபடி, மேன்மை அடைய முடியாதபடி, நீங்கள் விடுதலையாக முடியாதபடி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளையும் உங்களிடத்திலிருந்து நீக்கி போட இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. இந்த கடைசி நாளிலே நீங்கள் இதை ஆழமாய் புரிந்து கொண்டு, ஆவியானவரே என்னை நிரப்பும் அப்பா, உங்க பலன் எனக்கு வேண்டும், உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பாருங்க. எந்த ஒரு பாவ அடிமைத்தனத்திலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பும். தேங்க்யூ ஜீசஸ். யேசுவா, யேசுவா. அவர் நாமம் யேசுவா. அவர் இம்மானுவேல். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உனக்கென்று அனுப்புவேன். என் இடத்தை அவர் நிரப்புவார். நான் உன்னோடு கூட இல்லை என்று நீ நினைக்காதே. நான் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறபடியால் நான் பரிசுத்த ஆவியானவராய் நான் உனக்குள் தங்கி இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிரசன்னம் உங்க மேல அமரட்டும். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பட்டும். விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நிரப்பும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே என்னை நிரப்புங்க ராஜா. நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. என் கண்ணீரையும் என் புலம்பலையும் மாற்றி தாங்கப்பா. ராஜாதி ராஜாவே,
எங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை, உங்க மகிமையின் பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி பாருங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பலமாய் இறங்கட்டும் ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. தாவீது பாவம் செய்த பொழுது அவன் துடிதுடித்து போனான். ஆண்டவரே, சங்கீதம் 51 அவன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதையும், நான் மரித்தவனை போல் மாறிவிடுவேன், நான் செத்தவனுக்கு சமமாகி விடுவேன், அவரை என்னை விட்டு எடுத்து விடாதையும். காரணம், அவன் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ நிந்தைகள், எவ்வளவோ அவமானங்கள், எத்தனையோ எதிரிகள் எவ்வளவுதான் எதிர்த்து வந்தாலும் அவன் நிலைத்து நின்றான், அவன் வெற்றி எடுத்தான், அவன் ஜெயம் எடுத்தான். காரணம் என்ன? ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். அவன் எப்பொழுதும் துதிக்கிறவனாக இருந்தான், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான். உங்கள் நாவுகள் அசையட்டும், உங்கள் நாவுகள் பேசட்டும், உங்கள் நாவுகள் துதிக்கட்டும். உங்கள் கட்டுகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. என்னோடு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் கட்டுகள் உங்களை விட்டு விலகுகிறது. இந்த ஜெபம் போகிற இடத்திலெல்லாம் ஆவியானவர் வேலை செய்வாராக. இந்த ஜெபம் எந்த இடத்திலெல்லாம் கேட்கப்படுகிறது அங்கெல்லாம் விடுதலை உண்டாகட்டும். பட்டி தொட்டி எந்த இடமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணிகளிலே பிள்ளைகள் அகப்பட்டு இருந்தாலும் சரி, ஆவியானவர் கிரியை செய்யக்கூடாத ஒரு இடம் உண்டோ? அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர், சர்வ வியாபி அவர். உன் துக்க நாள் முடிந்து போகும், உன் சூழ்நிலைகள் மாறும். இன்று கண்ட இந்த எகிப்தியனை நீ ஒருபோதும் காண மாட்டாய். என் ஆவியானவர் உன்மேல் அசைவாடட்டும். அவருக்காக வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்டு பாருங்க. அவர் உங்களை நிரப்பும்படி இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களிடத்தில் பேசுகிறார். இதுவரை உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காம இருந்திருக்கலாம், உன் சூழ்நிலைகள் மாறாம இருந்திருக்கலாம், உன் வியாதி உன்னை விட்டு போகாமல் இருந்திருக்கலாம், நீ எடுத்ததெல்லாம் தோற்று போயிருக்கலாம். ஆனால் இந்த ஜெய கிறிஸ்து, இவர் உன் வாழ்க்கையில் வர தேவை ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளிருந்து செயல்படுகிற பொழுது உன் பாதைகள் செம்மைப்படுத்தப்படும். உன் பாதை இனி ராஜபாதையாக இருக்கும். உன் வழிகள் எல்லாம் அவர் செவைப்படுத்துவார். அவர் உனக்கு முன்பாக செல்லுவார். கோணலானவைகளை செவையாக்குவார், கரடுமுரடான சமமாக்குவார். உனக்கு முன் நிற்கும் பர்வதங்கள் மெழுகு போல அது உருகி போகும். உன் பாதைகள் உனக்கென்று செவைப்படுத்தப்படும். செங்கடலும் உனக்கு முன்பாக இரண்டாக பிளக்கும், யோர்தானும் உனக்கு முன்பதாக பின்னிட்டு போகும். என் தேவ ஆவியானவர் உனக்கு முன்பாக சொல்லுவார். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாய் உன்னை வழி நடத்துவார். உன் பாதரட்சை தேய்ந்து போகாது, உன் வஸ்திரங்கள் பலதாய் போகாது. காரணம் ஆவியானுடைய மகிமை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. எழும்பு சீயோனே, எழும்பு. நீ அமர்ந்திருந்த வரைக்கு போதும், உன் சத்துருக்கள் இனி உன்னை மேற்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், பிசாசை எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். இந்த ஆவியானவருக்குள் நீ பலன் கொண்டு இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசு. நீ பேசு. உன்னை சூழ்ந்திருக்கிற பிசாசின் கிரியைகள், தந்திரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். நன்றி அப்பா. ஜெபத்தில் இணைந்து இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை தருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். யெஷுவா, இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை கேட்கும் போதெல்லாம் பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவர் கட்டுகளில் இருந்தப்பா என் தேவனீர் முழுவதுமாக அவர்களை விடுவிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற
இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் முழுமையாய் ஆட்கொள்ளுகிறீர். நான் விசுவாசிக்கிறேன், முழுமையாய் நீர் ஆட்கொள்ளுகிறீர். அல்லேலூயா. இனி சூழ்நிலைகள் மாறட்டும், இனி சூழ்நிலைகள் மாறட்டும், இனி சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி பிள்ளைகள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பார்கள் நிச்சயமாகவே. அல்லேலூயா. ஒவ்வொரு முகங்களும் இனி பிரகாசிக்கட்டும் இயேசுவே. அப்பா பிதாவே, உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி என் இயேசுவே, என் இயேசுவே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, நீர் காட்டும் தயவுக்காக நன்றி, எங்கள் மேல் கொண்ட இரக்கத்திற்காக நன்றி, என் மேல் வைத்த மனதுருக்கத்துக்காக நன்றி, என் கரத்தை பிடித்ததற்காக நன்றி, கண்மலையின் மேல் அழைத்துச் செல்லுகிறீர் நன்றி. நான் உயர்ந்து மேன்மையடைய என்னை சூழ்ந்து நிற்கிறீர் உமக்கு நன்றி, என்னை பாதுகாக்க நிற்கிறீர் உமக்கு நன்றி. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எனக்காக ஜெயக்கொடியேற்றுகிறீர் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இனி துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி வேதனை இல்லை. காரணம் ஆவியானவரே என்னை முழுவதுமாக நீர் ஆட்கொண்டீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு புதிய பிரசன்னம், ஒரு புது அனுபவம், ஒரு புதுதான ஒரு மகிமை, ஒரு மறுரூபம் பிள்ளைகளுக்குள்ள உண்டாகிறது. அப்பா நன்றி செலுத்துகிறேன். ஒரு மறுரூபத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் உம்முடைய அக்கினியினால் உம்முடைய பிள்ளைகளை சுத்தப்படுத்துகிறீர். நன்றி. பிள்ளைகளை சுற்றி இருக்கிற அழுக்குகள், அசுத்தங்கள், அருவருப்புகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே இப்பொழுதே சகலமும் சுத்தமாக்கப்படுகிறது. என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்பா உள்ளான மனுஷனை இருதயத்திலிருந்து, எண்ணங்களிலிருந்து, சிந்தைகளிலிருந்து எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய ரத்தம் கழுவுவதற்காக நன்றி. உன்னதமானவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி பிடிக்கிறீர். அவர்கள் தலையை நீர் உம்முடைய பிள்ளைகளின் தலையை நீர் உயர்த்துகிறீர். ஹல்லேலூயா. கண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலனை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். சொல்லுங்க பிரியமானவர்களே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். விடுதலை இப்பொழுது உண்டாகிறது, விடுதலை இப்பொழுது உண்டாகிறது, விடுதலை இப்பொழுதே உண்டாகிறது, விடுதலை இப்பொழுதே உண்டாகிறது. ரிபா ஷாமா லரதா லரா கலா தி கலா ரிபி ரிபா பாவா ஷிபி லிமா மவு ஷாக்தாலா ரிதி லிமா வாஷி யாசுதாலா ரமாஷி கலாதி நீ ரரதாலா பாஷாதாலா ரிகலாமா வவு ரதாலா தி ஷிக்கி தி மவோஷியா மவு காரதாலா தி ஷிக்கி மவு ரதாலா பாபா பாபா ஷி தி ரிமா வரதாலா ரியாங்கோனாதி நாஷி தி தி பாவாஷியா உரதாலா மவாஷி Kili mawashi naradala babashi mawawa yanrola bashiki nikala radala yamawa adili mawshakala ribola ba pawrandanadi nikali mawshikili awrata tadali mawadi radata tatatala barali kanina woni andanidi ribola baba shikili baba nawshadala baba பிசாசின் கிரியைகள் சகலமும் வெளியேறட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவ ஆவியானுடைய வல்லமை ஊடுருவி பாயட்டும். அப்பா ஊடுருவி பாயட்டும். ரீமா ஷாந்தானா தாலாரானா தாலா பாபா பாபா ரீபா பாபா 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 ஷிபா பாபா 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 ரிகா கா கா பாபா பாபா ரிமா பாபா 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 ஷாலாரா திலி பாபா பாபா ரினி ஷிதிலி பாபா பாபா ஷிக்லி கிரியா பாபா 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 ரிதிலி மௌஷாத்தல் ரியா ஓராதல் ஷிதிலி மௌரதியா திலி மௌஷாக்தல் பரபல ஷிபிலி பிரிபா அந்தன திலி பிரியா கனதி நீ ஷிலி பிரிபா ஷாக்கல பிரியா அந்தனதி அசுத்தாவிகள் முழுவதுமாக வெளியேறட்டும். பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுகிறேன். ஜீவன் உண்டாகட்டும். வல்லமை வெளிப்படட்டும். பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும், எப்படி தொடர்ந்து வரக்கூடிய எந்த சாபங்களும், எந்த சாபக்கட்டுகளும் இப்பொழுது வெளியேறட்டும்.
பிள்ளைகளை ஜெபிக்க விடாதபடி, தேவ பிரசன்னத்தில் அமர விடாதபடி கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வல்லமை வெளிப்படட்டும். Hallelujah. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இப்பொழுது வெளிப்படட்டும். சத்துருவே, நீ விழுந்து போனவன், சர்ப்பமே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. லிவியதான் என்கிற பொல்லாத பாம்பே, உன் தண்ணீரின் வல்லமையை நான் அழிக்கிறேன். Hallelujah. அந்த மெரின் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினால் அருவருப்பையும் இச்சைகளையும் விபச்சார எண்ணங்களையும் பிள்ளைகளை இருதயத்திலே கொடுத்து கெடுக்க வருகிற பொல்லாத ஆவியே, ஊழியக்காரனையும் அபிஷேகம் பெற்றவனையும் தொடுவதற்கு உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? Out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். Out. அத்தனை கிரியைகளும் இப்பொழுது வெளியேறணும். சரீரத்தை சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள் வெளியேறட்டும். ஊழியக்காரனை தொட நினைக்கிற பொல்லாத ஆவியே, உன் கிரியைகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை தவறான எண்ணங்களுக்குள்ளே, பாவத்துக்குள் விழப்பண்ண நினைக்கிறேன் பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியே, உன் கிரியைகளை முழுவதுமாக நான் காட்டுகிறேன். இனி உன் கிரியைகள் இங்கே செல்லாது. சபிக்கப்பட்ட ஆவியே, பிள்ளைகளை விட்டு வெளியேறு. பிள்ளைகளை விட்டு வெளியேறு. சரீரத்தை விட்டு வெளியேறு. நீ அமர்ந்திருக்கிற அசுத்தமான இடத்திலிருந்து வெளியேறு. அருவருப்பான இடத்திலிருந்து வெளியேறு. பிள்ளைகளுடைய சிந்தையிலிருந்து வெளியேறு. சரீரத்தை சுற்றி இருக்கிற பொல்லாத பாம்பை வெளியேறு. வயிற்று பகுதியில் மறைந்திருக்கிற ஆவியை வெளியேறு. கால்களை சுற்றி பிடித்துக் கொண்டு ஊழியம் செய்ய விடாதபடிக்கு சோர்வையும் மனபாரத்தையும் தேவையில்லாத மன குழப்பத்தையும் பயத்தையும் பாவத்திற்குள்ளாக விழும்படி காலை சுற்றி பிடித்து இருக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் சபிக்கப்பட்ட பிசாசை, நசுக்கப்பட்டவனே, இயேசுவின் நாமத்திலே அவுட். வெளியேறு. Get out in the mighty name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நீ வெளியேறு. ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி உன்னை சுட்டெரிக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு விடுதலை. Rima Shantala Redili Baba Shaktaledi Maushatini Dalabaradi Maukaradi Antanadi Raushatala Redili Baba Shitili Ma Okiri Antonadi Auradala Shibili Baba Shekla Mori Antonadi Vallamai இறங்குகிறதற்காக நன்றி. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மிக மிக நல்லவர். உங்களை நேசிக்கிறவர், உங்களை விடுதலையாக்குகிறவர், உங்கள் கால்களை மான் கால்களைப் போல மாற்றுகிறவரா. புதிய பலத்தால் உங்களை எடை கட்டுவாராக. இந்த ஜெபத்தில் இணைந்த உங்களை என் தேவன் புதிய பலத்தால் எடை கட்டுவாராக. ஒரு புதிய பாதையிலே உங்களை அவர் வழி நடத்துவாராக. இனி உங்கள் பாதை ராஜபாதையாக இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதித்து பிதாவை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.